ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ்லவனியா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பருப்பை வேக வச்சிடலாம். நான் 1 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ எடுத்துக்கோங்க. பருப்பு போட்டுட்டு தண்ணி ஊத்திடலாம். தண்ணி ஊத்தி நல்லா 2-3 தடவை கழுவிடுங்க. பருப்பு கழுவியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு நம்ம பருப்பை வேக வைக்கும்போது சாம்பாரோட டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்கும். பருப்பை வேக வச்சிடலாம். எங்கள் பருப்பு 1 விசில்லே வெந்துடும், அதனால நான் 1 விசில் வரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். ஒரு சில பருப்பு 3-4 விசில் வச்சாதான் வேகும். 1 விசில் வந்துடுச்சு, பருப்பு வெந்திருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுருங்க. சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு பண்ணீங்கன்னா தான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அடுத்து 2 தக்காளி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் கட் பண்ணி வச்சிருக்கோம். 4 கத்திரிக்காய் கட் பண்ணியிருக்கேன், 2 முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கேன், 1 மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காயை போட்டு வதக்கிடலாம். இப்போ மாங்காயை போடக்கூடாது. இப்போ நம்ம மாங்காயை போட்டோம்னா மாங்காய் குழஞ்சிரும், அதனால குழம்பு கொதிக்கிறப்ப தான் மாங்காய் போட போறோம். இப்ப முருங்கைக்காய் கத்திரிக்காயை அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வதக்குறீங்களோ அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வதக்கிட்டு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். மூடியை ஓபன் பண்ணிட்டு காயை வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், அதனால இப்ப கொஞ்சமா போட்டா போதும். அடுத்து 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. வீட்டுல அரைச்சு வச்சிருக்க மிளகாய் தூள் இந்த ஸ்பூன்ல 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். புளியை போட்டுட்டு காயை லைட்டா பரட்டி விடுங்க. காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். காய் குழம்பு நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காயை போட்டுடலாம். இப்போ நம்ம மாங்காய் போடும்போது மாங்காய் குழையாம நல்லா இருக்கும். மாங்காயை போட்டுட்டு லைட்டா வேக வச்சுக்கோங்க. காய் வேகிற கேப்ல நம்ம வேக வச்சிருக்க பருப்பை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, பருப்பு நல்லா வெந்திருக்கு. நெய் சேர்த்திருக்கனால பருப்போட வாசனை சூப்பரா இருக்கு. காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வேக வச்சிருக்க பருப்பை ஊற்றி குழம்ப கொதிக்க வச்சிருங்க. நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு பத்தாட்டினா உப்பு போட்டுக்கோங்க. மேல கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட நம்ம மாங்காய் சேர்த்திருக்கிறதுனால சாம்பாரோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்க வீட்டில் உள்ளவங்களை அசத்துங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.